வணக்கம் நண்பர்களே! வெல்கம் பேக் டூ அஃபிலியேட் மார்க்கெட்டிங் தமிழ். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன விஷயம் பார்க்க போறோம்னா, உங்க வெப்சைட்ல எப்படி அதிகமான விசிட்டர்ஸ் எப்படி கொண்டு வரது அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இந்த விஷயத்த நான் உங்களுக்கு ஒரு கதை மூலியமா நான் சொல்றேன். ஸோ அப்போ உங்களுக்கு இன்னுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க மனசுல ஈஸியாவே பதியும். ஒரு ஊர்ல வந்து அர்ஜுன் ஒருத்தர் இருந்தாரு. அவரு வந்து ஒரு சின்ன வெப்சைட் வந்து வச்சிருந்தாரு. அதுல வந்து அவரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டிப்ஸ் வந்து குடுத்துட்டு இருந்தாரு. பட் ஆனா அந்த வெப்சைட்ல வந்து ரொம்ப கம்மியான பேர் தான் வந்து விசிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவர் ரொம்ப டிசப்பாயின்ட்மெண்ட்டா இருந்தாரு. என்னடா நம்ம நல்லா வொர்க் பண்றோம். பட் ஆனா நம்மள யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப வருத்தத்துல இருந்தாரு. அவர் ஒரு நாள் என்ன டிசைட் பண்ணார்னா, சரி நம்ம அப்ரோச் வந்து சேஞ்ச் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, அர்ஜுன் வந்து முதல்ல என்ன யோசிச்சார்னா, நம்ம வெப்சைட்ட வந்து யார் வந்து பார்ப்பா? யார் நம்ம வெப்சைட்ட வந்து ரீட் பண்ணுவோம்? அப்படின்றத யோசிச்சாரு. ஸோ அவர் என்ன ரியலைஸ் பண்ணார்னா, சரி அ பிகினர்ஸ் தான் நம்ம வெப்சைட்ட வந்து பார்ப்பாங்க. அதே மாரி பிகினர்ஸ் தான் வந்து சிம்பிளான டிப்ஸ் வந்து எதிர்பார்ப்பாங்க. காம்ப்ளிகேட்டடான அட்வைஸ் வந்து எதிர்பார்க்க மாட்டாங்க. ஜஸ்ட் சிம்பிளா இருக்கணும். அப்பதான் வந்து பிகினர்ஸ் வந்து பார்த்து அவங்களால ஈஸியா படிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார்னா, அவரு வெப்சைட்ல இருக்கிற கன்டென்ட் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப ஈஸியான லாங்குவேஜ்ல ரொம்ப ஸ்டெப் பை ஸ்டெப் கைடா வந்து அத வந்து எழுதினாரு. அவர் என்ன பண்ணார்னா, லாங்கான ஆர்டிகல்ஸ் எழுதுறதுக்கு பதிலா கொஞ்சம் ஷார்ட்டான வீடியோஸ், அப்புறம் நெறையா பிக்சர்ஸ், அதே மாரி நெறையா செக்லிஸ்ட் ஸோ இந்த மாரிலாம் குடுத்தாரு. அவர் என்ன யோசிச்சார்னா, விசிட்டர்ஸ் வந்து ஈஸியா, ஃபாஸ்ட்டா லேர்ன் பண்ணணும். அதே மாரி அவங்களுக்கு ஆக்ஷன் எடுக்கிற மாரியும் இருக்கணும். அப்படின்ற மாரி அவர் யோசிச்சாரு. ஸோ அதனால இந்த மாரி விஷயங்கள்லாம் அவர் பண்ணாரு. ஸோ இதெல்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்லோவா வந்து மக்கள் வந்து அவரோட வெப்சைட்ட வந்து பார்த்துட்டு, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அர்ஜுன் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் இந்த நம்ம வெப்சைட்ட வந்து எல்லா சோசியல் மீடியாலயும் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருந்தாரு. லைக் Instagram, YouTube, Facebook இந்த மாரி எல்லா வெப்சைட்லயும் எல்லா பிளாட்ஃபார்ம்லயும் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருந்தாரு. அதே மாரி அவர் ஏதாவது கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா வந்து ஆன்சர் பண்ணுவாரு. அப்புறம் வந்து ஏதாவது பீப்பிள் ஏதாவது டவுட்ஸ் கேட்டாங்கன்னா, அதில ஹெல்ப் பண்ணுவாரு. இந்த மாரி நெறைய விஷயங்கள் பண்ணி, அவரோட நம்பிக்கைய வந்து ஏற்படுத்திக்கிட்டாரு. மக்கள் கிட்ட இருந்து அவரோட நம்பிக்கைய வந்து ஜாஸ்திப்படுத்திக்கிட்டாரு. ஸோ இதனால வந்து என்ன ஆச்சுன்னா, உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா விசிட்டர்ஸ் வந்து வர ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதே மாரி என்ன பண்ணாருன்னா, வெப்சைட்ட வந்து ஃபாஸ்ட்டா எப்படி பண்றது? இப்போ கிளிக் பண்ணாங்கன்னா, டக்குனு எப்படி உள்ள போறது? ஸோ அந்த மாரி விஷயங்கள் எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணிட்டாரு. வந்தோனே டக்குனு நேவிகேட் பண்ற மாரி இருக்கணும். வந்து தேடிட்டு இருக்கக்கூடாது வெப்சைட்ல வந்து இந்த மாரி எங்கெங்க இருக்கு? நம்ம எங்க போய் படிக்கிறது? என்ன பண்றதுன்னு தேடக்கூடாது. டக்குனு அவங்க வந்தாங்கன்னா, டக்குனு எப்படி பண்றது? அப்படின்றது உங்களுக்கு டக்குனு தெரியணும். அது அந்த மாரி விஷயங்கள்லாம் அந்த வெப்சைட்ல வந்து கிளியரா வந்து மென்ஷன் பண்ணி, கிளியரா வந்து நேவிகேஷன் வந்து குடுத்துட்டாரு. ஸோ இதுல வந்து விசிட்டர்ஸ் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றாங்க. ரொம்ப நேரத்துக்கு இருக்காங்க. அதே மாரி நெறையாவே எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க வெப்சைட்ல. ஸோ இந்த விஷயம் நமக்கு என்ன சொல்லிக் குடுக்குதுன்னா, ரொம்ப பேஷியன்ட்டாவும் இருக்கணும். ரொம்ப கன்சிஸ்டன்ட்டா இருக்கணும். அர்ஜுன் வந்து கடைசி வரைக்கும் கிவ் அப் பண்ணல. அதாவது அவர் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் மாத்திக்கிட்டே இருந்தாரு அவர் வெப்சைட்ல. ஸோ அதனால அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா விசிட்டர்ஸ் வர ஆரம்பிச்சாங்க. அதே மாரி நெறையா விசிட்டர்ஸ் உள்ள வந்துட்டாங்க. ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ரெகுலரா போஸ்ட் பண்ணியிருக்காரு கன்டென்ட்ஸ. அதே மாரி ஓல்ட் கன்டென்ட் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணியிருக்காரு. அதே மாரி நெறைய விஷயங்கள இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. ஸோ இந்த மாரி. ஸோ ஒரு ஃபியூ மந்த்ஸ் கழிச்சு என்ன என்ன ஆயிருக்குன்னா, அவரோட வெப்சைட்ல வந்து விசிட்டர்ஸ் வந்து 10 பேர் பார்த்தாங்க ஒரு நாளைக்கு. ஸோ அந்த அதே இடத்துல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, 1000 பேர் பார்க்குறாங்க ஒரு நாளைக்கு. ஸோ இதான் இவரோட அச்சீவ்மென்ட் சரியா? ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் அவர் ஃபாலோ பண்ணனால, அவருக்கு நல்ல நல்ல விசிட்டர்ஸ் வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. இப்ப மக்கள் வந்து இவர ரொம்ப ட்ரஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதாவது நம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதே மாரி அவர் குடுத்த அட்வைஸ் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. நெறைய பிகினர்ஸ்க்கு சரியா? இந்த ஸ்டோரியிலருந்து நம்ம என்ன லெசன் எடுத்துக்கலாம்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்க விசிட்டர்ஸ் யாருன்றத முதல்ல அர்ஜுன் மாரி கரெக்ட்டா புரிஞ்சுக்கோங்க. அதே மாரி அவங்களுக்கு நல்ல வேல்யூபிளான டிப்ஸ் வந்து குடுங்க. உங்களோட வெப்சைட்ட வந்து எல்லா இடத்துலயும் வந்து ஷேர் பண்ணுங்க. தென் வந்து உங்க வெப்சைட்ட ஈஸியா நேவிகேட் பண்ற மாரி வச்சுக்கோங்க. அதே மாரி ஃபாஸ்ட்டா இருக்கிற மாரி வச்சுக்கோங்க. அர்ஜுன் மாரி கன்சிஸ்டன்ட்டா ரொம்ப பொறுமையா இருங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து சக்சஸ் கிடைக்கும். எப்பயுமே சக்சஸ் வந்து ஓவர் நைட்ல கிடைக்காது. அர்ஜுன் மாரி வந்து மக்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு கீப் ஆன் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களோட விசிட்டர்ஸ் வந்து நேச்சுரலாவே இம்ப்ரூவ் ஆயிருவாங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இந்த ஸ்டோரியிலருந்து நீங்க உங்க வெப்சைட்ட வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கு ஈஸியா புரிய வரும். ஸோ இதே மாரி உங்கள இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்க்குறேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே.